ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாதமிக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் பாக்கு செய்ய போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்டாக இருக்கும்ல மைசூர் பாக்கு, அந்த மைசூர் பாக்கு செய்ய போகிறேன். அது வீட்டுக்கு தாங்க செய்கிறேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கடையிலே வாங்கி சாப்பிடுவோம், அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். அந்த நெய் மைசூர் பாக்கில் ஹார்டாக இருக்கும்ல, அதுதான் எப்படி செய்யுது, என்னென்ன அளவுகளோட எப்படி ஜாமான் எடுத்து வச்சுருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இதுதான் அளவு. இந்த கிண்ணத்தில் தான் நான் இப்போ எல்லாமே அளந்துருக்கேன். இதால் ஒரு கப்பு தலையை தட்டி கடல மாவு எடுத்து சலிச்சிட்டு வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் அரைச்சி கொடுக்குறோம்ல, அந்த கடல மாவு தான். அந்த கடல மாவு ஒரு கப்பு தலையை தட்டி. நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துங்க. அந்த கப்பால் நான் சொல்கிற அளவுகளை நீங்கள் எடுத்துங்க. அப்புறம் இந்த கப்பாலேயே 1.5 கப்பு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். இந்த எடுத்து வச்சுருக்கேன்னா, அப்புறம் இந்த கப்புலேயே 1.5 கப்பு எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். நான் நெய் கம்மியாகவும் எண்ணெய் அதிகமாகவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் உங்களுக்கு பிடிக்கும் போல இருந்துச்சுன்னா நெய் நிறையாவே சேர்த்துக்கலாம், பாதி பாதி சேர்த்துக்குங்க. நான் நெய் கம்மியாகவும் எண்ணெய் அதிகமாகவும் 1.5 கப்பு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய். அப்புறம் தண்ணி 1/2 கப்பு. ஜீனி நிறைய தண்ணின்னு சொல்லுவாங்க, நான் 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் இதுக்கு ஒரு நீங்கள் மைசூர் பாக்கு போடுற ட்ரை வச்சுருந்தீங்கன்னா அதில் எடுத்து நெய்யை தடவி ஃபஸ்ட்டு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் ஒரு தாம்பாளம் எடுத்து என்னட்டையும் இருக்குது, அது எங்கேயோ மூட்டை கட்டி வச்சுட்டேன், இப்போ எங்கேயும் எடுக்க முடியாது. அதனால் ஒரு தாம்பாளத்தை எடுத்து நெய்யை தடவி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நான் அந்த கடாய் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒட்டாமல் நல்லா வலுவலுன்னு வரும். இது இல்லைன்னாக்கா நீங்கள் எண்ணெய் சட்டி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதையும் பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஜீனியை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி பத்தாது, அவ்வளோதான். ஜீனி நிறைய தண்ணி. இப்போ நல்லா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா நம்ம இதை கை விடாமல் கலக்கிட்டு காய்ச்சிக்கலாம். மைசூர் பாக்கு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரமே நினச்சிக்கிட்டு இருந்தது செய்யணும்னு. சரி, நேரம் கிடைக்கையில் இன்னைக்கு செஞ்சிடலாம். அன்றைக்கி தான் கடல மாவு வறுத்துக்கிட்டு வந்தாங்க. சரி, இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்று காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு இந்த 100 கிராம் மல்லித்தூள் 100 கிராம் மிளகாத்தூள் கொடுங்க, நாங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் அதிகமாக போடுறோம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிச்சு கையில். அது அந்த மாதிரி 100 கிராம் எதை எடுத்தாலுமே நம்ம 1/4 கிலோவில் தான் ஆரம்பிக்கிறது. மிளகாத்தூள் மல்லித்தூள் வத்தல் எதாக இருந்தாலுமே 1/4 கிலோவில் தான் ஆரம்பிக்கிறது. அது ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரி, நம்மளும் ஒரு ஆஃபர் கொடுத்தது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோடை காலமாக வேறு இருக்குது. நம்ம வத்தல் உடம்புலாம் நிறையா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 10 நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். ஒரு 15 நாளைக்கு கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு சொல்லி போட்டிருக்கேன். 9 பொருள் வச்சுருக்கிறேன். 9 பொருளையும் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 100 மல்லித்தூள், 100 மிளகாத்தூள், எல்லாமே நம்ம திருவையில் அரைக்கிறது தான். அப்புறம் கஞ்சி தூள், நம்ம வறுத்து அரைக்கிறோம்ல உளுந்து கஞ்சி, அது ஒரு 200 கிராம். அப்புறம் ஒரு 200 கிராம். அப்புறம் 150 கிராம் கூழ் வத்தல், 150 கிராம் நீட்ட வத்தல், 150 கிராம் ஜவ்வரிசி வத்தல், 100 கிராம் கத்திரிக்காய் வத்தல், 100 கிராம் கொத்தரங்காய் வத்தல். அப்படி போட்டு ஒரு 9 பொருள் சேர்ந்து 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது இந்த 15 நாளைக்கு மட்டும். கத்திரிக்காய் வத்தல் கொத்தரங்காய் வத்தல் எல்லாமே 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்லா தாராளமாக 2 குழம்பு எழுதி போடலாம், பொரிச்சு தொட்டுக்கலாம். வத்தல்லாம் நம்ம 2 தானங்க போட போகிறோம். சரி, 100 கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன் இல்லைன்னு சொல்லுவானே. ஒரு 15 நாளைக்கு போட்டோம்னா வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நிறையா போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே கலர் மாறாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சூடு இல்லாமல் நம்ம திருவையில் நம்ம தான் சொந்தமாக திருவை போட்டோமா சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வாங்கி எல்லாருமே வாங்கி நம்ம கஸ்டமர் ஃபுல்லாகவும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் பிடிச்சிருந்தா நிறையா ஆர்டர் கொடுங்க. ஜீனி நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கம்பி பாதம் வந்துடுச்சு. ஜீனி பாவு நம்ம வெள்ளைப்பாவு மாதிரி ஜீனி பாவு டக்குன்னு ரெடி ஆகாது, கொஞ்சம் லேட்டாகும்.
ஜீனி பாவு கொஞ்சம் ரெடியாகும், கொஞ்சம் லேட்டாகும். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துட்டான்னு பார்த்துடலாமா? ஒரு கம்பி பதம்னா கடைசியாக அந்த மாதிரி ஊற்றிட்டு கடைசியாக ஒரு சொட்டு உள்ள வருங்க. அப்போ லைட்டாக இழுத்தது மாதிரி வரும். அதுதான் ஒரு கம்பி பதம். அந்த இது வருங்க, அந்த அதான் ஒரு கம்பி பதம். இப்போ நம்ம கடல மாவை அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு கடல மாவை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்த கையால் கொட்டிக்கிட்டு ஒத்த கையால் அந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். லைட்டாக சின்ன சின்ன கட்டி விழுந்தாலும் பரவாயில்ல, அது நம்ம கிளற கட்டி உடப்பட்டு போயிடும். இல்லைன்னா இன்னொருத்தவங்க கொட்டிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்டி லைட்டாக கட்டி பட தான் செய்யுங்க, அது ஒன்றும் பண்ணாது. நம்ம கிளறிக்கிட்டே இருக்கிறோமா அதில் உடஞ்சிரும். நல்லா அந்த கங்கு உள்ளதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி இந்த குட்டி 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 குட்டியாக கட்டி இருக்குது பார்த்தீங்களா, மிளகு மாதிரி கட்டி இருக்குது. அது நம்ம கிளற நல்லா உடஞ்சிடும். அதனால் கட்டி இருக்குது அப்படின்னா பயப்படாமல் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நான் அடுப்பு எப்படி குறைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். அப்போ தான் கட்டியாக உடையும். நல்லா கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சி வரட்டும் காட்டுறேன். நல்லா வந்து கட்டி எல்லாமே உடஞ்சி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு வேறு இதெல்லாம் கிடையாது. நல்லா பச்சை வாடை இப்போ நல்லா போயிடுச்சு. அந்த பக்கம் எண்ணெய் சூடாகிட்டு இருக்கா, எண்ணெயும் நெய்யும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும், நல்லா சூடாகி வச்சுக்கணும். இப்போ நல்லாவே பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சேர்க்கலாமா? இந்த மாதிரி சொன்னு சவுண்டு வரணும். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த எண்ணெய் நம்ம ஊற்றுற எண்ணெயை அது நல்லா ட்ரையாக இழுத்துக்கிற அளவுக்கு இழுத்தோன்னே தான் அப்புறம் மறுபடியும் நம்ம எண்ணெயை சேர்க்கணும். அதில் சும்மா மொண்டு ஊற்றக்கூடாது. நம்ம ஊற்றுற எண்ணெயை சுத்தமாக வாங்கிடணும். கொஞ்சம் கஷ்டம்தான் படணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் வாய்க்கு நல்லா ருசியாக, கடையில் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நல்லா ருசியாகவும் இருக்கும். நம்ம அது சேர்த்தாங்களோ இது சேர்த்தாங்களோன்னு பயப்படாமே சாப்பிடலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அது வாங்கிடுச்சா, இப்போ திருப்பி நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றணும். இப்போ திருப்பி நம்ம கைவிடாமல் டக்குன்னு கிளறி விடணும். அடுப்பு வந்து நல்லா வேகமாகவும் இல்லாமல் ரொம்ப சிம்முலையும் இல்லாமல் நடுத்தரமாக கொஞ்சம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம அதை கூட்டாமல் குறைக்காமல் கரெக்டாக ஒரு அளவாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கே தெரியும்ல இந்த அளவு வச்சா போதும் அப்படின்னு, அது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட பாத்திரம் இருந்தால் நல்லா வலுவலுன்னு கண்டிப்பாக நம்ம கிளறி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட நான் நான்ஸ்டிக் கடாய் இருந்தால் எடுத்துக்கணும். நல்லா அந்த கண்ணியெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்டுட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம். முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. சரின்னா கைவிடாமல் நம்ம எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயை அது ட்ரையாக இழுத்துக்கிற அளவுக்கு நம்ம கிளறி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி சொரன்னு ஊற்றணும். அப்போ தான் அந்த இது கிடைக்கும். கலரே மாறுது பார்த்தீங்களா, அந்த ஊற்றினோடனே அந்த மாதிரி முங்கு முறையுமா இருக்கும். எந்த அளவுக்கு இப்போ வந்துருக்கு பார்த்தீங்களா, முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நல்லா திரண்டு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. நல்லா முங்கு முறையும் நல்லா சோப்பு நுற மாதிரி நுறையாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த நம்ம மைசூர் பாக்கில் இன்னும் ஹார்டு மைசூர் பாக்கில் இந்த ஓட்டையாக ஒரு மாதிரி இதாக இருக்கா, அந்த மாதிரி கிடைக்கும். ரெடி ஆகிட்டுருக்கு, ரெடி ஆக போகுது. இந்த மாதிரி நம்ம மாவு சுற்றி விட்டோம்னா இப்படி உரியாரணும் மாவு. நீங்கள் நம்ம லாஸ்ட்டில் நம்ம இறக்க போகிற பக்குவத்தில் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி முறையாக வருதா, நுங்கும் முறையுமா வரும். அப்படியே அது நம்ம கிளறதுக்கே, நம்ம முன்னாடி கிளறதுக்கும் இப்போ கிளறதுக்கும் நல்லா ஈஸியாக சாஃப்டாக வந்தது மாதிரி, மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு நல்லா கிளறதுக்கே ஈஸியாக இருக்குது. இப்போ எண்ணெயை சேர்த்துக்கோமா. இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக வாங்கிடும்பளுக்கு கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. கடாயும் இந்த மாதிரி கடாயாக இருந்தால் ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு.
இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த பக்குவத்துக்கு நம்ம எடுத்து வேறு ட்ரையில் நெய் தடவி வச்சுருக்கோமா அதில் சேர்த்துட வேண்டியதான். நல்லா சட்டியை வாங்கிட்டோம். நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணுங்க. இந்த எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே கொஞ்சோண்டு அது கக்கிக்கிட்டு வரும் அப்படியே. தெரியுதா அந்த இருக்க பார்த்தீங்களா எண்ணெய்? அந்த எண்ணெயெல்லாம் உடையாது. இந்த உடையாது பாருங்கள், உடையாதுதா. இப்போ இந்த பக்கத்தில் நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிடுவோம். இப்போ இந்த பிளேட்டில் கொட்டினோம்னா நல்லா வலுவலுன்னு அதுவே இந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா டக்குன்னு கொட்டிடும். கொட்டிட்டு நம்ம நல்லா பிடிச்சி அமைக்கி விடாமல் அழுத்தம் கொடுத்து அமுக்காமல் லைட்டாக அழுத்தம் கொடுத்து அமுக்கணும்னா அவங்களுக்கு நெய் மைசூர் பாக்கு மாதிரி ஆகிடும் வலுவலுன்னு. சூடு இருக்கையிலே இந்த மாதிரி நம்ம டக்கு டக்குன்னு அமைக்கிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் அப்படியே அதை விட்டுருவோம். விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டு நம்ம ஒரு கத்தியில் நெய்யை தடவிட்டு கட் பண்ணிடலாம். நான் லைட்டாக தான் இது பண்ணுறேன், நல்லா அழுத்தமாக செய்யாமல் லைட். இப்போ இது நல்லாவே ஆறிடுச்சு. நல்லாலாம் ஆறக்கூடாது, லைட்டாக மேலே ஆறுனதுக்கு பிற்பாடு நம்மளுக்கு எந்த மாதிரி நீங்கள் பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கத்தியில் நெய்யை தடவிட்டு கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். நீ கட் பண்ணுறாங்களே, நீ கட் பண்ணு. அழகாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கட் பண்ணிவிட்டும் நம்ம உடனே எடுக்காமல் நல்லா 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஃபேனுக்கு கீழே வச்சு நல்லா ஆறினதுக்கு பிற்பாடு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே நம்ம மைசூர் பாக்கு போட்டோமா, நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம பீஸு கட் பண்ண பீஸை நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். இது வந்து என்ன செய்யணும்னா, தாம்பாளம் வந்து நம்ம குழியான பாத்திரமாக வச்சுக்கணும். குழியானா நம்ம மைசூர் பாக்குன்னு தனியாக ட்ரை இருக்குது, அந்த ட்ரை அதில் ஊற்றினோம்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். வெயிட்டாக இருக்கையில் என்ன செய்யணும்னா, நடு சென்டரில் அந்த கலர் வரும். 2 பக்கமும் வெள்ளையாகவும் நடு சென்டரில் 2 பக்கமும் ஒரு எல்லோ கலராகவும் நடு சென்டரில் நல்ல கலராகவும் வரும். அதில் வந்து இதில் இப்போ அந்த மாதிரி வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைசூர் பாக்கு மாதிரி இல்லைன்னா தேங்காய் பாறை மாதிரி ஊற்றிருக்கானா. எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும், அதனால் நான் அந்த மாதிரி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி குழியான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாமா? மானம் எது இடிக்கிறீங்களே? ஆமாம், வெளியில் தான் இருக்கா. இந்த தைடிடும் சூப்பராக வந்துருக்கு. ஆனால் அந்த கலர் வந்து நமக்கு வேணான்னு நம்ம இது பண்ணிக்கல. இந்த லைட்டாக வந்திருக்கு. இது வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம கடையில் இருக்கிறது மாதிரி ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் ரொம்பவும் ஹார்டாக இல்லாமல், நம்ம கடையில் வாங்குறது மாதிரி ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு வாய்க்கு பொறன்னு இருக்கும். நெய் மைசூர் பாக்கு மாதிரி சாப்பிட்டா இல்லாமல் நல்லா வாய்க்கு பொறன்னு இருக்கும். திங்கிறதுக்கும் நம்ம நெய் கலந்துருக்கோமா, அதனால் வாசமாக சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி நான் செஞ்சது மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக வச்சுருக்கு பார்த்தீங்களா? இடையெல்லாம் காணும். சூப்பராக வச்சுருக்கு. திங்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி மறந்துடாம ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. பிள்ளைங்கள்லாம் வீட்டில் லீவில் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சது மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். கடையிலலாம் வாங்கிட்டு நிற்காமல் இந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சமாக தான் நம்ம மாவெல்லாம் ஆட்டம். எவ்வளோ பீஸ் வந்துருக்குன்னு பாருங்கள். நிறையா சாப்பிட்டது மாதிரி இருக்கும், பயப்படாமே கொடுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.